ஜோசப் எனும் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் யாரு சொல்லுவாரு? அவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹானரபிளா போய் நிற்கிற சம்பவத்தை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் காத்துல இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்றதுன்னு தாண்டி இப்போ யாரோட ஒரு கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒர்க்கை மக்களுக்கான பணியை கரெக்டாக நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்றத மோடி தரப்பில் அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டு தான். உனக்கும் எனக்கும் பிரச்சனை, இதனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியர்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ யாரோட தான் இப்போ பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றது காத்துக்குன்னு இருக்கும். யாருன்னு எப்போ வரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் 99% பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சராக ஆகிட்டார். ஒரு 0.1% அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், அட்லாஸ்ட் என்ன வேணால் நடக்கலாம். அதனால தான் 0.1% அப்படின்றத நான் சொல்கிறேன். 0.1%க்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் 99%க்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜோசப் எனும் விஜய் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதுலேயே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே ஹாப்பி. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சில வீட்டிலலாம் அப்பா அம்மாலாம் பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஆல்மோஸ்ட் என்னதான் இருந்தாலும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். முதலமைச்சராகிய விஜய் அண்ணாவோட வெற்றி இல்லை, மக்களாகிய நம்மளோட வெற்றி. ஸோ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எங்க எம்எல்ஏவை வெல்கம் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் விஜய் சார் கட்சியில் எப்படி சேர்றது அப்படின்றதுலாம் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஸோ அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் டக்குன்னு செஞ்சிருவோம். சீக்கிரமாக அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.